வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் உங்கள் இம்ரான். இன்றைக்கி சூப்பரான 10 கிலோ ரைஸு 10 கிலோ சிக்கன் வச்சு என் ஸ்டைலில் நான் ஃபஸ்ட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது எப்படி செஞ்சனோ அந்த ஸ்டைலில் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் எப்படி செஞ்சு பார்க்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாம் மக்களே. இன்றைக்கி நம்ம 10 கிலோ சிக்கன் 10 கிலோ ரைஸ் வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 லிட்டர் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு அரிசி வந்து ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வரும். சரிங்களா? எண்ணெய் நல்லா சூடாகட்டும் மக்களே. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 4 கிலோ வெங்காயம், 10 கிராம் பட்டை வகைகள். சரிங்களா? 10 கிராம் பட்டை, 10 கிராம் பிரியாணி இலை, 10 கிராம் ஸ்டாரு, 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் லவங்கம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். சரிங்களா? மக்களே, வெங்காயத்தை இந்தளவு நல்லா பொன்னிறமாக்கிங்க. சரிங்களா? இப்போது ஒரு மீடியம் சைஸ் கொத்தமல்லி, புதினா, 2 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் மொத்தமாக சேர்த்து வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். என்ன ஒன்று போடுற டைம் இல்லை, அதனால் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டக்குன்னு சேர்த்துட்டு பிரியாணி சமைச்சு சூப்பராக சாப்பிட வேண்டியதான். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி பயிரெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போது 4 கிலோ தக்காளி, 2 லிட்டர் நல்லா சூப்பரான தயிர், புளிப்பாகாத கெட்டியான தயிர், 200 கிராம் மிளகாய்த்தூள், 100 கிராம் பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். சரிங்களா? இது வேறு லெவலில் பிரியாணி செஞ்சு வேறு லெவலில் சாப்பிட போகிற மக்களே. இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மக்களே, நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 10 கிலோ சிக்கனை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி சூப்பராக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். மக்களே, சிக்கனை சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட நல்லா வேக விடுவோம். சரிங்களா? மக்களே, மசாலாவோட சிக்கன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது. சரிங்களா? மக்களே, மசாலாவும் சிக்கனும் சூப்பராக வேறு லெவலில் ரெடியாக இருக்குது. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணியை சூடு பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த தண்ணி தான் சேர்க்குறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1 எடுத்திங்கனாலும் சரியாக இருக்கும், 1க்கு 1.25 எடுத்திங்கனாலும் சரியாக இருக்கும். சரிங்களா? தண்ணியோட அளவு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா 1.25 போடுங்க. இல்லை நார்மலாக ஃப்ளேமில் பொறுமையாகவே கொதிக்கிட்டோம்னா 1க்கு 1 போடுங்க. கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அரிசி உதிரியாக இருக்கும். நான் சமைச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து 1க்கு 1 தான் கணக்கு பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நான் ஹை ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். போட்ட உடனே கொதி வந்துருச்சு பாருங்கள். சுடு தண்ணி தான் போட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துடலாம். மக்களே, நம்ம மசாலாவும் சிக்கனு நம்ம போட்ட தண்ணி எல்லாம் சூப்பராக கொதித்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ ரைஸை சேர்த்துடலாம். மக்களே, அரிசியை 1 மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சேன். அவ்வளோ சூப்பராக நல்லா ஊறி இருக்க அரிசி. இப்போ சேர்த்துக்கலாம். சரிங்களா? மக்களே, ரைஸை சேர்த்தாச்சு. இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா சிக்கனும் உடையக்கூடாது, ரைஸும் உடையக்கூடாது. அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்ட தண்ணியோட லெவல் கரெக்டாக இருக்குது. அரிசி நல்லா கொதி வந்த உடனே அரிசி தம் விட்டால் தான் நமக்கு சூப்பரான பிரியாணி கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுவோம். சரிங்களா? மக்களே, நம்ம தண்ணி ரைஸு ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான அளவு. ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா பபுள்ஸ் வரும். உடனே தம் விட்டுடலாம். சரிங்களா? நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது.
நீங்களும் ரைஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸை சேருங்க. சரிங்களா? நான் போட்ட அளவில் கரெக்டாக இருக்குது எல்லாமே. அதே மாதிரி டேஸ்ட் பண்ணி அதே லெவலில் ஃபாலோ பண்ணுங்கள். பல்காக செய்கிறவங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்து செஞ்சுக்கிங்க. 1 கிலோ செய்யணும், அரை கிலோ செய்யணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை டிவைட் பண்ணி செஞ்சுக்கிங்க. சரிங்களா? பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தம் விட்டுடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட காட்டுறேன் பாருங்கள். அவன் பிரியாணி அவ்வளோ சூப்பர் ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? 20 நிமிஷத்துக்கு அப்புறம். மக்களே, நம்ம பிரியாணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. வேறு லெவலில் ரெடியாக இருக்குல்ல? வாசனையே வேறு லெவலில் இருக்குது, பேச்சே வரல. அந்த அளவுக்கு இருக்க ஒரு ஸ்மெல், அந்த பிரியாணியோட ஸ்மெல்லு. பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது? பிரியாணி எல்லாருக்கும் பிடிக்கும். வேறு லெவலில் இருக்க பாருங்கள் மக்களே. இப்போ உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா மக்களே? நம்ம பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. சிக்கன் பிரியாணி வேறு லெவலில் ரெடியாக இருக்குது மக்களே. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பயங்கரமாக ஸ்மெல்லு எனக்கு சாப்பிடணுன்னு தோணுது. நான் சாப்பிட போகிறேன் மக்களே. மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கலாம்.